தலங்கம்மா அக்குறுகொட பகுதியில் சட்டத்தரணி மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதாக சட்டத்தரணிகள் சங்கத்தினர் நேற்று தெரிவித்திருந்தனர். இதற்கு ஆதரவாக இன்று திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்து சட்டத்தரணிகள் இன்றைய தினம் தமது கடமைகளில் இருந்து விலகியிருந்தனர். இதன் காரணமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் முழுமையாக ஸ்தம்பித்திருந்தன. இதில் வழக்கறிஞர்கள் கருப்பு கொடியை ஏற்றி நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருந்தனர். விசாரணைகளுக்கு வந்திருந்த வழக்குகளில் வழக்கறிஞர்கள் முன்னிலையாகாத காரணத்தில் அனைத்து வழக்குகளையும் வேறு திகதிக்கு வழங்கி இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் பிற்போடப்பட்டுள்ளன. இதேவேளை கொழும்பில் சட்டத்தரணி ஒருவர் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கொலையாளிகளை கைது செய்து சட்டத்தில் நிலைநிறுத்துமாறு கோரி மட்டக்களப்பு மாவட்ட சட்டத்தரணிகள் இன்றைய தினம் நீதிமன்ற கடமைகளில் இருந்து விலகி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். சட்டத்தரணிகள் உட்பட பொதுமக்களுக்கும் பாதுகாப்பற்ற நிலைமை உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதன் காரணமாக துப்பாக்கிதாரிகள் கைது செய்யப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எங்கள் சகோதர சட்டத்தரணி புக்திய ஆராய்ச்சியாக சுடுபட்டு படுகொலை செய்ததை தொடர்ந்து எங்கள் தாய் சட்டத்தரணிகள் சங்கம் எடுத்த முடிவுக்கு அமைவாக நாங்கள் அதை கண்டிக்கும் முகமாக இன்றைக்கு பணி பகிஷ்கரிப்பு செய்திருக்கிறோம். மேலும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்துகிறோம். காரணம் என்னவென்றால் இந்த சட்டத்தரணிகளுக்கு ஏற்பட்ட அபாய நிலையும் பாதுகாப்பின்மையும் நீதித்துறைக்கும் ஏற்படும் சமூகத்துக்கும் ஏற்படும் என்ற இதற்கு அடிப்படையாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் இதுக்கு துரித கதியில் ஒரு பரிகாரம் கண்டு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று போட்டு கொலையுண்டவர் சாரில் நாங்கள் சட்டத்தரணிகள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மட்டக்களப்பு சட்டத்தரணிகள் சங்கத்தைச் சேர்ந்த அங்கத்தவர்கள் அனைவரும் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருந்து இன்று இந்த ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் இன்று செய்கின்றோம். ஏனெனில் இதுவரை வீதிகளில் நாய்கள் சுடுற மாதிரி பல பேர் சுட்டு கொண்டு இறந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு எந்த விதமான இதுவரையும் யார் எவர் செய்தார்கள் என்பதற்கான இந்த முடிவும் இல்லாதிருக்கின்ற நிலையில் அதே வேளையில் நேற்று முன்தினம் எங்களுடைய சகோதர ஒரு சட்டத்தரணி ஒருவரும் அவருடைய மனைவியும் எவ்வித காரணமுமின்றி நடுவீதியில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு மால் இருக்கின்ற இடத்துக்கு அவர்கள் சென்று பொருட்கள் வாங்கி வருகின்ற நிலையில் அதுவும் ஒரு பாதுகாப்பு கேந்திரம் உள்ள ஒரு இடத்தில் வைத்து அவர்கள் சுடப்பட்டிருக்கிறார்கள். அது திட்ட தெளிவாக இந்த சிசிடிவி கேமராவில் வெளிப்பட்டுள்ளது. வந்தவர்கள் காரில் வந்ததாகவும் கூறுகின்றார்கள். அதே வேளையில் அதே கார் வேறொரு இடத்தில் எரித்து சாம்பலாக்கப்பட்டிருப்பதையும் இந்த மீடியா மூலம் அறிய கிடக்கின்றது. இந்த நிலை தற்போது சட்டத்திறனியாகிய எங்களுடைய சகோதர சட்டத்திறனுக்கு ஏற்பட்ட நிலை மேலும் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. ஏனெனில் கொலையாளிகளை இதுவரை எந்த அரசாங்கமும் இதுவரை அடையாளம் காணாமல் அவர்களுக்குரிய தண்டனை வழங்கவில்லை. எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.